ஆன்டிக் ஜிமிக்கியில் பார்த்தீங்கன்னா இப்போ பீகாக் ஃபெதர் வச்ச மாதிரி ஸ்டட்டுலங்க அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி போத்தீஸ் வண்ண மஹாலில் உங்களுக்கு எல்லாமே வெயிட்டோடையும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து சிலதெல்லாம் எல்லோ கோல்டில் வந்து உங்களுக்கு ரியல் ரூபி அண்ட் எமரால்ட் ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸு அது ரொம்பவே உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ அதுவும் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இது பாருங்கள், இது வந்து 5 கிராம்ஸில் தாங்க இருந்தது. அதில் கூட இந்த ஸ்டட் டிசைனில் பிகாக் ஃபெதர் டிசைன், இதுக்கெல்லாமே உங்களுக்கு மேட்சான நெக்லஸ் அண்ட் வந்து ஹாரம் அண்ட் பேங்கிள், ஈவன் பேங்கிள் கூட உங்களுக்கு ஆன்டிக் டிசைன்ஸில் நிறைய மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரெட் ஆன்டிக் ஃபினிஷில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது ஒரு பர்டிகுலர் ட்ரேவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்ஸ் தாங்க. உங்களுக்கு அந்த ஸ்டட் கலெக்ஷன்லாம் பாருங்கள், ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த மயில் டிசைன் தான். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே உங்களுக்கு செமியில் வந்திருக்கும் இந்த பீட்ஸ் எல்லாம். அண்ட் வந்து இதில் வர அந்த ஸ்டோன்ஸ், அந்த ஈவன் அந்த பீகாக் ஃபெதர், இதனோட வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணிவிட்டு வெறும் கோல்டோட வெயிட் மட்டும்தான் டேகில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாவ், மஸ்ட் ட்ரை கலெக்ஷனுங்க இது. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஆன்டிக் மாதிரி தான். அதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு எந்தவித சாமி உருவங்களும் இல்லை. அண்ட் இது பாருங்களேன், ஸ்டட்டில் வந்து ஸ்கொயர் ஷேப். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீகாக் ஃபெதர் டிசைன்லேயே வந்து இந்த ஆன்டிக் ஜிமிக்கி கலெக்ஷன் சூப்பராக உங்களுக்கு எப்படின்னா ஒரு கிளாஸி லுக்கில் இருந்ததுங்க. அண்ட் அதில் உங்களுக்கு ஸ்டட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு க்ரௌன் வச்ச மாதிரி, அது மேலே ஒரு பிங்க் கலர் கெம்ஸ்டோனும் வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்டட்டுக்குள்ளே சாமி உருவம். அண்ட் ஆல்சோ கீழெல்லாம் ஜிமிக்கெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 15 கிராமுங்க. அண்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ட்ரேயில் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு மினிமலிஸ்டாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஆன்டிக் ஜிமிக்கி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. அதில் இது பாருங்களேன், கொஞ்சம் நியூவாக இருந்தது. ஜிமிக்கி மாடலில் இல்லை, இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபேன்சி மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் ஆன்டிக் கலெக்ஷன் தான். அது நடுவில் கூட எலிஃபண்ட் டிசைன்லாம் வச்சு உங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்டைலாக ஒரு நியூ லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. சாந்த்பாலி டைப்பில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் சாந்த்பாலியில் நிறையவே வந்திருக்கு. அதுலேயும் சிலதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இப்போ ரீசன்ட்டு ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதில் பாருங்கள், மேங்கோ டிசைனே வந்து உங்களுக்கு அதில் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்காங்க. சிலதெல்லாம் உங்களுக்கு பேர்ல்ஸு, சிலதெல்லாம் வந்து ரூபி அண்ட் எமரல்ட் பீட்ஸு, சிலதெல்லாம் கெம் ஸ்டோன், சிலதெல்லாம் ஈவன் குந்தன் ஸ்டோன் கூட வச்சு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் அதே சமயத்தில் நியூ லுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ட்ரே தாங்க சொன்னேன். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கும். சில பேருக்கு பிளாக் ஆன்டிக் பிடிக்காதுல்ல, அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான். இதுக்கு கூட மேட்சான நெக்லஸ்ஸு எல்லாமே லைட் வெயிட்டட் கலெக்ஷன்ஸில் கூட இங்கே நிறையவே வச்சுருக்காங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறதை காட்டிலும் நீங்கள் நேரில் டைரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ், இதை விட சூப்பரான கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதுல வந்து ஒரு எல்லோ கோல்டு ஃபினிஷிங்க. இது வந்து ஆன்டிக் கிடையாது. பட் இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரியல் ரூபி அண்ட் எமரல்ட் ஸ்டோன்ஸு. அதுலேயும் உங்களுக்கு எமரல்ட் ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா மின்ட் க்ரீன் மாதிரி ஒரு லைட் பேஸ்டல் ஷேடில் கலரில் கூட கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ஸ்டட்டில் பெரிய ரூபி அந்த ஸ்டோன் பதிச்சு ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எக்ஸாக்ட்லி ஒரு சில்க் சாரீக்கு சூப்பராக மேட்ச் பண்ணலாங்க. அண்ட் அந்த மின்ட் க்ரீன் மாதிரி இருக்குல்ல அந்த எமரல்ட் ஸ்டோன், அது பார்க்கறதுக்கு ஒரு மொசனைட் ஸ்டோன் அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கூட இருக்குது. நிறைய உங்களுக்கு வந்து ராயல் கலெக்ஷன்லலாம் அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அந்த கலரும் அதே மாதிரி இருக்கும். அண்ட் இது பாருங்கள், இந்த ஸ்டட்டில் உங்களுக்கு எமரல்ட் ஸ்டோன் வச்சுருக்காங்க. பெருசாக அப்படியே ப்ராம்ப்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் ஒரு லிஃபி டிசைனில் தான் வந்திருக்கும். அண்டு எஸ்பெஷலி இது எல்லா பீப்புளுமே வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் எல்லாத்துலேயும் சாமி உருவங்கள் இருக்குது, எங்களுக்கான கலெக்ஷன்ஸ் இல்லையான்னு கேட்பீங்க இல்லையா. இது எல்லாமே உங்களுக்கான டிசைன்ஸ் தாங்க. நிறைய வந்து அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் ரொம்ப உங்கள் சாரியை, உங்கள் சில்க் சாரியை வந்து எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ரூபி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையான ஸ்டட் கொடுத்துருக்காங்க. பெரிய கோடை ஜிமிக்கி மாதிரி கீழேயும் கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்ஸுமே க்யூட்டாக இருக்குது.
இதிலே வெயிட் கம்மியாகவும் இருக்குதுங்க. அதனால தான் நான் முதலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 5 கிராம்ஸ்லேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலெக்ஷனில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு இதில் 5 கிராம்ஸ் இருக்கான்னு தெரியல, ஒரு 7 to 8 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 2 பவுண்டுக்குள்ளே ஒரு 16 கிராம் 17 கிராம்குள்ளே இருக்கிற மாதிரி கலெக்ஷன் தான். இப்போ தான் நோட் பண்ணி பார்த்தேன், அந்த ஸ்டட்டு மேலே கூட க்ரௌட் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரூபி ஸ்டோனில் வந்து ஒரு டிசைன் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அது க்யூட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த செட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த நெக்லஸ் ஆரம் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஆத்தென்டிக் ஒரு ஜுவல்ஸ் மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க, சிக்னேச்சர் ஜுவல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற அந்த ஜிமிக்கையெல்லாம் எடுத்து நான் எல்லாம் கொண்டு வாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ சூப்பர் டிசைன்ஸ் அதுலேயுமே இருந்ததா, இதெல்லாம் தனியாக கொண்டு வந்து வச்சு இப்போ காமிச்சிருக்கேன். இதெல்லாம் தனியாக கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதில் ஏதாவது டிசைன் பிடிச்சிருக்கு, எனக்கு இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரில் என்கொயர் பண்ணலாம், டைரெக்டாக விசிட் பண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் டிசைன் மாதிரி ஸ்டட்டில் நவரத்னா அந்த ஸ்டோன் வச்சுருந்தாங்க. ஜிம்மிக்கெலாம் ரொம்ப போர் அடிச்சிடுச்சுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஃபேன்சி டிசைன்ஸ் கூட ஆன்டிக் ஃபினிஷிங்கில் நிறையவே வச்சுருக்காங்கங்க. அண்ட் வாவ், மஸ்ட் ட்ரை கலெக்ஷனுங்க இது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் மாதிரி இருக்கும், நகாஸ் டைப்பில் இருக்கும். அதே மாதிரி ஆன்டிக்னும் போது இன்னுமே நம்மளுடைய ஃபேவரட்டாக இருக்கும். அதுமாரி கீழே வந்து உங்களுக்கு அந்த ரூபி ஸ்டோன்ஸ்லாம் கெம்புன்னு நினைக்கிறேங்க, அது எல்லாமே உங்களுக்கு வந்து அழகாக பதிச்சு பிங்க் கலரில் இருக்குது. கீழே எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த எமரல் பீட்ஸு அண்ட் ரியல் பேர்ல் பீட்ஸ் இதெல்லாம் வச்சு சூப்பராக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு லாங் இயரிங் கலெக்ஷன் மாதிரி. இந்த மாதிரி கூட நிறைய பேருக்கு பிடிக்கும். இதில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கல்யாணங்களில் காலையில் முகூர்த்தம் டைமில் தாலி கட்டி முடித்ததுக்கப்புறம் என்னென்ன நிகழ்வு நடக்குமோ அதை வந்து ஒரு சீனாக க்ரியேட் பண்ணி, அதாவது தலையில் அரிசிலாம் கொட்டுவாங்களா அந்த மாதிரி அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ரியலாக இதில் கொண்டு வராங்க அந்த டிசைனை. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனுடைய ஒர்க்மன்ஷிப் அதெல்லாம் வந்து ரொம்பவே பாராட்டுக்குரியது. அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்டிக் பீரியட் நீங்கள் அதுலேயும் இந்த மாதிரி தீம் பேஸ்ட் ஜுவல்லரிலாம் பிடிக்குன்னா உங்களுக்கான கலெக்ஷன் தான். இல்லைங்க அப்படிலாம் எங்களுக்கு எந்த இது விருப்பமும் கிடையாதுங்க. சிம்பிளாக ஸ்டைலாக இருக்கணும், இல்லை ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஜும்காவில் வந்து சுற்றிலும் மகாலட்சுமி அம்மன் உருவம் வரும். அண்ட் ஸ்டட்டுக்கும் ஜிமிக்கிக்கும் நடுவில் ரெட்டை மயில் டிசைன் அது ஆஸ் யூஷுவல் வர்றது தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து உங்களுக்கு காதில் போடும்போது குத்துறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அதில் இருக்க ஸ்டோன்ஸ்லாம் ரியல் கெம்பில் வந்திருக்கு. கீழேயும் வந்து உங்களுக்கு கோல்டன் பால்ஸை தான் ஹேங்கிங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 17 கிராம்குள்ளே தான் இருக்கும். நான் சொல்கிறதே அதிகமாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற பர்டிகுலர் டிசைன்ஸில் வந்து வெயிட் கம்மியாக இருக்கா அதே சேம் மாடலில் கேட்டிங்கன்னா அதுவுமே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸான அந்த ரியல் அந்த வெட்டிங் ஜுவல்லரிலேருந்து எடுத்தோன்னா அதனாலவே உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்கேற்ற ஃபினிஷிங் எல்லாமே இருக்கும். அண்ட் வந்து 15 கிராம் டு 22 கிராம்ன்றது எல்லோரும் வாங்கக்கூடிய வெயிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெட்டிங்க்கு வந்து அதை விட கம்மியாகவும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இல்லை இதில் இந்த ஃபினிஷிங்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்கள் கல்யாணத்தப்போ இதெல்லாம் இல்லையே, அப்போ எங்களால் வாங்க முடியல, இப்போ எங்களுக்கு வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐடியாவுக்கு விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கோபுரங்கள் வர மாதிரி அப்படியே உங்களுக்கு 3D எஃபெக்டில் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்னோடய ஃபோன் கேமரா எப்படி ரியலாக காட்டுதுன்னு தெரியல, டைரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹைட்ரீட்டாக இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.